guys, welcome to Challenge King. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலஞ்ச் நம்பர் 12 hit the ball in the stand. கான்செப்ட் என்னன்னா இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பால் வந்து ஒருத்தருக்கு 3 சான்ஸ்ங்க. அது வந்து 3 லெவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெம்ப் இருக்கும், மிடில் ஸ்டெம்ப் இருக்கும், செகண்ட் 2 ஸ்டெம்ப் இருக்கும் சைடுல, ஆஃப் லெக்கும், அப்புறம் 3 ஸ்டெம்புமே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா சரியான த்ரோ, ஆனால் படல, நம்மளை சாவடிக்க வந்துட்டாரு, மண்டையை உடச்சிட போகிறாரு, பயமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சான்ஸ் பார்த்தீங்கன்னா படலை. ஸோ லாஸ்ட் சான்ஸ், இதில் இவர் அடித்தா மட்டும்தான் இவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு குவாலிஃபை ஆவார், இல்லாட்டி சாஷு தான் நெக்ஸ்ட்டு. ஸோ கார்த்திகேயன் லூஸ் தி ஆஸ்ட்ராங். நெக்ஸ்ட் நான் கைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுவும் அஷத்து நிற்கிறான் பாருங்க. பின்னாடி போ. ஸ்டார்ட். ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. பால் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுச்சு, இருங்க எடுத்துக்கலாம். இப்போ பால் இங்கே இருக்குது, இந்த பால் தான் ஸ்டெம்பு. இப்போ வந்துட்டார் பாருங்க பிளேயர். இப்போ செகண்ட் சான்ஸ் அஸ்வத்துக்கு வந்து பாருங்க. இப்போ சாஷ் அவங்க நின்றுருக்கா, அவளுக்கு ஒன்றும் போட தெரியாது. ஓ மை காட், பால் எங்கேயோ அடிச்சுட்டு போயிடுச்சு. பட் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு த்ரோ, ஏன்னா அவனுக்கு பால் வந்து மேலே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் த்ரோ எரியல். ஓ ஆனால் ஆக்சுவலி நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டேர்ன் ஆகிருக்கு, பால் டேர்ன் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து அஸ்வத் அண்ணா வந்து லெவல் 2க்கு போயிருக்காருங்க. இப்போ லெவல் 2. ஸோ இப்போ சாஷு நெக்ஸ்ட்டு. எனக்கு ஒரு பாயிண்ட் எடுக்கலன்னா லெவல் 2க்கு போக மாட்டேன். அப்புறம் இவங்க 2 பேருக்கு போட்டி நடக்கும், ஏன்னா வந்து யார் வந்து லெவல் 2க்கு மினிமம் 2 பேர் போகணும் கைஸ். சாஷு நீ இங்கே நின்று போடலாம், இந்த சைக்கிள் கிட்ட நின்று, இந்த சைக்கிள் நின்று போடலாம். அந்த சைக்கிளில் நீ அங்கே நின்று போடு. ஓ காய்ஸ், சரியான பவுன்ஸ் ஆயிடுச்சு பால். டெம்பர் பால் பொறுத்த வரைக்கும் பவுன்ஸ் ஆகும். காய்ஸ் இந்த மாதிரி குரங்கு தெரியல, நம்ம கார்த்திகேயன் சூப்பராக பண்ணுவார். காய்ஸ் சாஷு செகண்ட் லெவலில் போட்டுட்டு கார்த்திகேயன் இஸ் எலிமினேட்டட். புஷ் சின்னப்ஸும் பண்ண தெரில, என்ன பண்ணுறது பாருங்க காய்ஸ். கார்த்திகை பாருங்க, அவள் தான் இப்போ லெவல் 2 நானும் சாஷு. இப்போ கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னி வீடியோ வேறு போயிடுச்சு இது, சாரி. ஓகேவா, 2 சான்ஸ் தான். ஸ்டெம்ப் லெவல் 2 தானே? ஆமாம், இந்த ஸ்டெம்ப் எடுத்துக்கணும். ஒரு ஸ்டெம்ப் இருக்கட்டும், ஒரு ஸ்டெம்ப் போதுமா? இது அது ஒரு ஸ்டெம்ப் இருக்கட்டும். இல்லை ஆஃப் லெக்குன்னு தான் சொன்னேன், ஆஃப் ஒரு லெக்கு. சரி சாஷ் அது கரெக்டாக இருக்கு. நடு ஸ்டெம்ப் எடுத்துட்டோம். பாருங்க இதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன் பார்த்தீங்கன்னா பாருங்க, நடு ஸ்டெம்ப் கீழே வந்து கிடக்குறான் பையன். பாருங்க ஒருத்தருக்கு 3 சான்ஸ் இதுலேயும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரோ அவர் தலைவர் வராது. பால் எங்கேயோ அடிச்சுட்டு போயிட்டாரு, அப்புறம் அடிச்சுட்டு சவுண்டு விட்டாரு பாருங்க, அதுதான் காமெடி. ஒரு ஸ்டெம்ப் எடுத்து அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நான் 3 ஸ்டெம்ப் வச்சு நான் அடிக்க எனக்கு இது இல்லை, பயந்துட்டேன். கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இது ஆஃப் லெக், நீ ஸ்பின் மட்டும் பண்ணணும். பால் ஸ்பின் பண்ணால் ஆஃபில் போயிட்டு லெக்கில் வரும். ஜஸ்ட்டு சரி ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ சாஷு தான் இருக்காங்க. இப்போ நம்ம இது அடுத்த லெவலுக்குனா நம்ம திருப்பி நாங்கள் 3 பேருமே அடுத்த லெவலில் ஆடுவோம். அப்படியா? ஓகே, இப்போ என்னால் ஆட முடியாது, சாரி, ஐ எம் எலிமினேட்டட். ஓகே சாஷு போடுறாருங்க.
ஆபரக்கா டூபரக்கான்னு போட்டா ஈபரக்காவா அடிக்கிறது. பாத்தீங்களா நடு ஸ்டெம்புக்குள்ள போச்சு பால். ஷார்ட் நீங்க தள்ளி வந்துக்கோ. ஐயோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியும். சத்தியமா இப்படி போச்சுங்க. அந்த பிச்சை இப்படி வந்துச்சு. நான் பால் அங்க ஸ்பின் பண்ணி செகண்ட் சான்ஸ் போடுறா. ஷாட் அடி அடிக்கிறாங்க. இன்னொரு சான்ஸ் இருக்கு. மிடில் ஸ்டம்ப் அடிக்கலாம். அப்படி அடிக்கலாம் நமக்கு அடுத்ததும் இருக்கு. ஓகே நீ எலிமினேட்டட். நம்ம ரெண்டு பேரும் எலிமினேட்டட். இப்போ நம்ம ரெண்டு பேரும் போடணும். ஆமா நம்ம ரெண்டு பேரும் லாஸ்ட் ஆடணும். சோ எங்க அடிக்கிறது? எங்க ரெண்டு பேருக்கும் சாஷு இருக்கா. சாஷுக்கு வந்து நம்ம மூணு பேர் ஆடுவோம். ஆனா நீ செகண்ட் லெவல் ஆடுவா, நான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆடுவா, அவ லாஸ்ட் லெவல் ஆடுவா. இவ ஃபைனல் போய்ட்டா. ஃபைனல் போய்ட்டா. நீ வந்து நாங்க ரெண்டு பேர்ல யார் தோக்குறோமோ அவங்க சாஷோட ஆடுவோம். ஆமா ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க இல்ல ஜெயிக்கிறவங்க. சாரி गाइस. ஓகே இப்ப கார்த்திகே இந்த ஸ்டெம்பே போடு. 2 ஸ்டெம்ப் போதுமா? மிடில் ஸ்டெம்ப் அடிக்கலையே ஒண்ணு. ஃபர்ஸ்ட் அடிக்கலையா? பரவாயில்ல 2 ஸ்டெம்ப் போதும். அப்படியே இவன் சான்ஸ் ஆடிட்டானா? இவனுக்கு மொத்தம் 2 சான்ஸ் தான். 2 சான்ஸ் தான். எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. ஃபர்ஸ்ட் சான்ஸ் பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்கு. ஏனா 2 சான்ஸ் தான். இப்போ ஒன்னு தான் இருக்கு. ஒருவேளை எங்க 2 பேரால போட முடியலனா நாங்க இன்னொரு சான்ஸ் போட்டுப்போம். என்ன ஓய்யோ இப்போ வந்து கார்த்தி அஸ்விதனாதான் என் சான்ஸ். இப்போ கார்த்தி பிடிப்பேன் கேமரா. ஓகே गाइस நாங்க மூணு பேருமே சேர்ந்து குச்சி ஜாலியா இருக்கா. அதுவும் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அது ஓ ஜஸ்ட் மிஸ் பாருங்க. பால் போடுறாங்க. திருப்பி நாங்க ஆடுவோம். ஆமா அப்புறம் நாங்க அதுலயும் போட முடியலனா சாசு தானே நம்ம எலிமினேட்டட். ஜஸ்ட் ஆனா எங்கேயோ போகுதுங்க. ஜஸ்ட்னு சொல்ல முடியாது. தண்டமா எங்கேயோ போயிட்டு இருக்கு. கஷ்டமா தான் இருக்கு. ட்ரிக்கி அவளுக்கு போடணும் போல. அவ உருட்டி போட்ட மாதிரி. गाइस இந்த சேனல்ல நம்ம சாசுக்கு என்ன பேர் வைக்க போறோம்னா ட்ரிக்கி சாசுன்னு ஒரு பேர் வைக்க போறோம். ஓகே இப்ப கார்த்தி நீ தான் குக்கிங். பேர் குக்கிங். गाइस கொஞ்சம் லென்த்தா தான் போயிட்டு இருக்கோம் வீடியோ. அது சத்தியமா இவன் இப்பதான் லெக் ஸ்பின் போட்டுட்டு இருக்கான். லெக் ஸ்பின் போடு. 2 சான்ஸ் தான் இருக்கு. गाइस சத்தியமா இது கஷ்டம். गाइस சத்தியமா கஷ்டம். இவன் இவ்வளோ வேகத்தில் போட்டுட்டு இருக்கான். நான் இங்கே பார்த்தீங்கன்னா சத்தியமா மூஞ்சியில் அடிச்சதுன்னா அதனால் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போகிறாங்க गाइस ப்ளீஸ் गाइस. ஏன்னா நாங்கள் வந்து மூஞ்சியில் படுறது ரொம்ப அவர் டான்ஸ் எல்லாம் காட்டி இதான் அவர் டான்ஸ் பண்ணுறோம். ஸோ பால் இஸ் அவுட். ஸோ இப்போ கார்த்திதான் கேமரா அவர் சாசு கூட போய் ஆட போயிடுவாங்க ஃபைனல்ஸ்க்கு. ஆனால் சாரி गाइस என்னால் ஆடவே முடியாது. எனக்கு இவன் பயமாக இருக்குன்னு சொல்லுவா. அடிச்சுடுவா. ஏன்னா என் பேர் டிக்கி சாசு. அடிச்சிருங்க பாருங்க. ஸ்டெம்பே கீழே இருக்கு. தலைவர் பாருங்க செலிப்ரேஷன் பண்ண போறான். இப்போ எனக்கும் அண்ணாக்கும் மிடில் ஸ்டெம்ப் சாசுக்கும் அஸ்வத்துக்கும் நடக்குது. இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஆடுங்க. லைக்கும் ஷேரும் அப்படியே போட்டு விட்டே இருங்க. அப்பப்போ உங்களுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு ஸ்டெம்ப்ஸ்னால் வாங்கியிருக்கோம். ஆமாங்க உங்களுக்காக மூஞ்சிலாம் உடைய போகுது. ஆக்சுவலி 3 சான்ஸ் 3 சான்ஸ். ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல மிஸ் பண்ணிட்டாரு. பால் இங்க இருக்கு. சாஷும் தான் எடுக்கிறா. गाइस பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் மட்டும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அது மட்டும் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. நான் வந்து கேமிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவேன். நல்ல ஸ்டாரி டீச்சர் மேல போயிடுது. மிஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு சான்ஸ் गाइस பாத்தீங்கன்னா பயமா இருக்கு फ्रेंड्स.
அவருக்கு ஒரு சான்ஸாக இருக்குது. அடிக்க மாட்டார் பாருங்களேன். என் மண்டை உடஞ்சிருக்குங்க. உங்களுக்காக நான் பண்ணுறேன். லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பால் இங்க பிச்சா இப்படி இது அவன் மண்டியில் போயிருக்கும். அது கேட்டால் பவுன்ஸ் அடிக்கும் கைஸ். இப்போ ஷாஷு இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். ஸ்லோவாக தான் வரும் பால். தலைவன் புஷ்அப் பண்ணுறதுல இருப்பான். ஓ மை காட், இந்த இதுக்குள்ளே வந்துச்சு அப்படியே. இவ்வளோ மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போடணுமா? பார்த்தீங்கன்னா மிஸ் சான்ஸ் எல்லாம் காட்டிக்குள்ளே புஷ்அப் பண்ணுறதுலே இருக்கான் காட்டி. ஆனால் பண்ண தான் தெரியல. பார்த்தீங்கன்னா பண்ணுறா பாருங்க, அப்படியே நிற்பான், அப்படியே தொங்குறான். தலைவன் உட்காந்து ஆஸ்டன் ஹால் மாதிரி பண்ணிட்டு இருப்போம். உட்காந்து ஆஸ்டன் ஹால் மாதிரி உட்காந்து காலம்புற 5 மணிக்கு எழுந்து மூஞ்சியில் உட்காந்து ஐஸ் பாட்டில் எடுத்துருப்போம். ஆமாம், அதான் வேறு வழி இல்லை. ஓகே, லாஸ்ட் சான்ஸ். ஓகே பா இன்னும் 3 பால் 3 சான்ஸ். என்ன ஆட முடியாதா? ஒன்றும் ஆட முடியாது. எங்கேருந்தோ வராமல் பாருங்க. ஸோ பெரிய பொட்டி வச்சு தங்கக்கூடம் மாதிரி பண்ணுவான். ஆனால் ஒன்றும் கிளிக்க மாட்டாங்க பாருங்க. என்ன நடக்குது இங்க? ஓ மை காட், செலிப்ரேஷன் மாடு வந்துட்டான். முடிச்சிட்டான். ஓகே 1 பிக்ஸ்லேயே போகிறேன். அடிச்சிருச்சுங்க, அந்த இடத்துல அடிச்சிருச்சு. கால்லே அடிச்சிருச்சு. கீப்பிங் பண்ணுறேன் கைஸ். நான் காட்டி மேலே படுது பண்ணுறது. கேமராமேன் தான் அடி வாங்கி தானும். கேமராமேன் நெவர் டைஸ் கைஸ். இன்னும் எங்கே பார்த்தாலும் நெவர் டைஸ். ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஜூம் பண்ணுறாரு. ஓ சாஷத் இஸ் பவுலிங். ஓ கேமராமேன் ஹெட்ஷாட். ஸோ இந்த கேமோட வின்னர் லைக் போடுங்க. மண்டையில அடிச்சிச்சு. இந்த கேமோட வின்னர் நம்ம சேலஞ்ச் கிங் ஆஷ்வன். guys in another video la paakalam. Bye.